ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायण नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरनष्टप्रायेषु अभिद्रष्टोत्तमसेव्या भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति न शुभं करोति वाचाल भङ्गुम्यं गायते कृमिकृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम् ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानगणशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। जय श्री प्रभुपाद, जय श्री प्रभुपाद. हरे கிருஷ்ணா. ஸோ தேவர்களுடைய பிரார்த்தனைகளை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம 6வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்துல இங்க அவங்க என்ன பிரார்த்தனை பண்றாங்க அப்படின்னா, அதாவது முகஸ்துதின்னு சொல்லுவோம் இல்லையா, எதிர அப்படியே புகழ்ந்து புகழ்ந்து பேசுற மாதிரி. அது போல பயங்கரமா புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பண்ண பிரார்த்தனைகள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், பக்தர்களா இருந்தா என்ன கேட்பாங்க, பகவானே எங்களுக்கு சுத்த பக்தியை கொடு, எங்களுக்கு முக்தியை கொடு, நித்தியமா உங்க கூடயே இருந்து நாங்க சேவை பண்ணணும் அப்படின்னு தானே கேட்போம். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க அதாவது அந்த ஒரு சர்டன் பாயிண்ட மாத்திரம் கட் பண்ணி எடுத்தாச்சு. சோ மீதி எல்லாம் பகவானை நீங்க எல்லாரையும் ரட்சிக்க கூடியவர்கள், நீங்க பக்தர்களை அப்படி ரட்சிப்பீங்க, எல்லாருக்கும் தந்தை நீங்க தான், அது இதுன்னு பயங்கரமா சொல்லி பாடிட்டு இருக்காங்க. கடைசியில அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களை இந்த விருத்தாசூரன் கிட்ட இருந்து எங்களை காப்பாற்றுங்க, எங்களுடைய லோகத்தை திரும்ப மீட்டு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பனா இப்ப சொல்லுங்க, இவங்க தேவர்கள் பக்தர்களா அப்படின்ற கேள்விதான் இப்ப. தேவர்கள் பக்தர்களா? ஹரே கிருஷ்ணா. தேவர்கள் அனைவரும் பக்தர்கள் தான். ஆனா எப்படியாப்பட்ட பக்தர்கள் அப்படின்னுட்டு அதையும் இப்ப நம்ம பார்க்கலாம். அதாவது கயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிணத்துல நம்ம தண்ணி எடுப்போம் இல்லைங்களா, அது போல கயிறு, கனவான கயிறு. ஸோ கொஞ்சம் மனசு ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கிறவங்க டக்குன்னு அந்த கயிறை ஒரு இடத்துல சுத்தி இருக்கிறத பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, ஓ பாம்பு அப்படின்னு நினைச்சுப்பாங்க இல்லையா. ஆனா நல்ல திடமா புத்தியோட இருக்கிறவங்க அப்படியெல்லாம் பார்த்து பயப்படவே மாட்டாங்க. இப்படி பகவானுடைய பரிபூரண அருள் இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பயப்படவும் மாட்டாங்க. இப்படி கொஞ்சம் அஜானத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பௌதிகமான விஷயங்கள் அனைத்துக்கும் பயந்து கஷ்டத்துல இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஓகேங்களா. ஆனா பகவானை பொறுத்தவரையிலும் இருமை என்பதே கிடையாது. ஆனா பௌதிகமா இருக்கக்கூடிய நமக்கு தான் என்ன இருக்கு, எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கும். சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் எல்லாமே இரண்டுகளால் ஆனது. ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது. கொஞ்சம் நிதானமா ஆழ்ந்து யோசிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதான் இப்ப நமக்கு ஒரு 10 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 10 குழந்தைல ஒரு குழந்தை என்ன பண்றான், மத்தவங்க கிட்ட இருக்கிற புக்கை புடுங்கிறது, பென்சிலை புடுங்கிறது, அவன் தலையை பிடிச்சி இழுக்கிறதுன்னு இம்சை கொடுத்துட்டு இருந்தான்னா, மற்ற குழந்தை என்ன பண்ணுவோம், அம்மா பாரு இவன் என்ன இம்சை கொடுக்குறான்னு சொல்லுவாங்க. அப்ப அம்மா என்ன பண்ணுவாங்க, போய் அது போலாம் பண்ணக்கூடாது, எல்லாம் நம்ம சகோதரர்களா இருக்கணும், இப்படியெல்லாம் அவங்கள அடிக்கக்கூடாது, அவங்க இம்சை கொடுக்க கூடாதுன்னு ஒரு வாட்டி சொல்லுவாங்க, 2 வாட்டி சொல்லுவாங்க. அதுக்கு மேலேயும் கேட்காம அவன் ரொம்ப வாழ்த்தனம் பண்ணிட்டே இருந்தானா என்ன பண்ணுவாங்க, 2 வைப்பாங்க இல்லையா. சோ அதேதான். ஆக மொத்தத்துல பகவானுக்கு இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் தன்னுடைய குழந்தைகள் தான். பகவான் எந்த ஒரு ஜீவராசி மேலையும் பாரபட்சமோ பேதமோ காட்டுறதே கிடையாது. பகவான் தன்னுடைய பக்தர்களை கொஞ்சம் நல்லா பார்த்துப்பாரு. அதுக்குன்னு மற்றவாளெல்லாம் பார்த்துக்கிறது இல்லை அப்படின்னு கிடையாது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாண்டவர்களுக்கு சண்டையே போடாத கிருஷ்ணன் வந்தார், அவ்வளவுதான். அதே ஆப்போசிட்ல துரியோதனனுக்கு என்ன கொடுத்தாரு, மொத்த நாராயண சேனையே அவர் துவாரகையில அவங்களுக்கு எடுத்து கொடுத்தாச்சு.
அது போல பகவானுக்கு யார் மேலையும் பேதமே கிடையாது. எல்லாரும், ஏன்னா எல்லா ஜீவராசும் பகவானுடைய குழந்தைகள் தான். அதனால எந்த ஒரு பேதமும் பகவான் கிட்ட கிடையாது. சோ முக்கியமா அதுதான் இங்க அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மொத்த இந்த பௌதிக தோற்றம், இந்த பௌதிக விஷயங்கள் அனைத்திற்கும் காரணம் பகவானே நீங்க தான். சோ இந்த அனைத்து பௌதிக சக்திகள் சிருஷ்டிச்சதும் நீங்க தான். எல்லா காரணங்களுக்கும் காரணமும் நீங்க தான். இங்க இருக்கக்கூடிய அனைவருடைய புலன்கள், புத்திகள் எல்லாம் தோன்றதுக்கும் காரணம் நீங்க தான். ஆனா எல்லாத்துக்குள்ளேயும் பரமாத்மாவாக நீங்க தான் இருக்கீங்க. உயிர் இல்லாத, உயிரோடு இருக்கக்கூடிய அனைத்திற்குள்ளேயும் பரமாத்மாவாக, பரம ஆளுநராக நீங்க தான் இருக்கீங்க. சோ ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ஒருத்தரை தான் மீந்து இருக்கிறது. எல்லாரும் என்ன காலத்தின் கட்டாயத்துல எல்லாருமே போகக்கூடியவர்கள். ஆனா நீங்க ஒருத்தர் மட்டும்தான் என்ன பண்ணிருப்பீங்க இந்த லோகத்துல இருக்குது. அதே போல மதுசூதனை கொன்ற பகவான், அதாவது சாரி, மதுன்ற அரக்கனை கொன்ற மதுசூதனன். சோ உங்களுடைய மகிமைகள் சமுத்திரத்தை போன்றது. பகவானுடைய மகிமை எப்படி சமுத்திரத்தை போன்றது. சோ அந்த மகிமையில ஒரு துளின்ற அந்த அமிர்தத்தை, சமுத்திரம் போல இருக்கக்கூடிய பகவானுடைய புகழ் மகிமையில ஒரு துளிய யாராவது சுவைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அவ்வளவு ஆனந்தம் ஏற்படும். அப்படி சுவைக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னா பக்தர்கள் மாத்திரம்தான். அப்படி அவங்க பகவானுடைய மகிமையான அந்த பலன் அமிர்தத்தை ஒரு சுவை சுவைச்சிட்டாங்க அப்படின்னா, திரும்ப அவங்களுக்கு இந்த பௌதீகத்தின் மேல எந்த ஒரு விருப்பமே இருக்கிறது இல்ல, ஆசையும் இருக்கிறது இல்ல. சோ அப்பனா பாருங்க, இந்த பௌதிகமே மேல விருப்பமே இல்லாம ஆசையே இல்லாதவர்கள் உங்களுடைய பக்தர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, முகஸ்துதி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பகவான புகழ்ந்து எதுக்காக புகழ்ந்துட்டு இருக்காங்க, அந்த ருத்ராசுரனை அழிச்சு அப்புறம் எங்களுக்கு எங்களுடைய ராஜ்யத்தை மீட்டு கொடுங்க. இது எப்படி இருக்கு தெரியுங்களா? அதாவது என்ன, சீஃப் மினிஸ்டரோ இல்ல பிரைம் மினிஸ்டரோ என்ன எல்லாமே மக்களுடைய சேவகர்கள் தான். ஸோ பை ஃபோர்ஸ் நம்ம வீட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் வந்தே ஆகணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி நம்ம வர வைக்கிறோம்னு. ஓகே, சீஃப் மினிஸ்டரும் வந்தாச்சு, வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. ஒண்ணு இல்ல, எங்க வீட்டு ஒரே கொசு அதிகமா இருக்கு, இந்த கொஞ்சம் கொசு மட்டும் ஓட்டி விடுங்க. சோ இது எப்படி இருக்கு கேக்குறதுக்கு? கொஞ்சம் எங்க வீட்டுல ஒரே கொசுவா இருக்கு, அந்த கொசுவை ஓட்டி விடுங்க. ஒரு 4-5 கரப்பாம்பூச்சி இருக்கு, அதை அடிச்சுட்டு போயிடுங்க. ஆனா ஒரு சீஃப் மினிஸ்டரால ஒரு பிரைம் மினிஸ்டரால எதை ஒன்னாலும் பண்ண முடியும், அவ்வளவு சக்தி. பட் அவங்க கிட்ட இவ்வளவு சீப்பான ஒரு விஷயத்த கேட்டேன்னா எப்படி இருக்குமோ அது போலதான் இந்த தேவர்கள் கேட்கக்கூடிய விஷயம். பகவான் மோட்சத்தையே தரக்கூடியவர், தன்னுடைய வைகுண்ட லோகத்தையே தரக்கூடிய அப்படியாப்பட்டவர் கிட்ட போய் ஒண்ணு இல்ல அந்த விருத்தாசுரனை கொஞ்சம் கொண்டுடுங்க அப்படின்னு தான் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இங்க முகஸ்துதி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க உங்களுடைய மகிமைகள் சமுத்திரத்தை போன்றது, அதுல ஒரு துளி அமிர்த யாராவது குடிச்சாங்கன்னா அவங்களே சிறந்த பக்தர்கள். அந்த பக்தர்கள் இந்த பௌதிக ஆசையே இருக்காது. ஆனா இப்ப அப்படின்னா அதிலே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தேவர்கள் எல்லாம் என்ன அப்படின்னு. அத்தகைய இந்த சிறந்த பக்தர்களுக்கு பௌதிக ஆசைகளும் இருக்காது, பௌதிக ஆசையில உண்டாகிறதே கிடையாது. ஏன்னா பௌதிக ஆசைகள்ல ஒரு அற்பமான விஷயம், இது அசாஸ்வதம். சோ அதனால அவங்க இதுல இருந்து எல்லாம் விடுபட்டு இருக்காங்க. நீங்க அனைத்து ஜீவராசிகளுக்கும் நண்பர்,
பாருங்க எப்படியெல்லாம் ஸ்துதி பாடுறாங்க. முகஸ்துதி பண்ணும்போது ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா பகவானுக்கு தெரியாதா? யாருடைய ஹிருதயத்துல என்ன நினைச்சுட்டு இத பேசிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னுட்டு. சோ எல்லாமே தெரியும். ஆனாலும் பகவான் அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காரு. என்னென்ன பேசணுமோ பேசுப்பா பேசு. ஆக மொத்தத்துல இவங்க பாருங்க ரொம்ப உஷாரா இவ்வளவு அழகா முகஸ்துதி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுல என்ன வேர்டை மட்டும் கொடுக்கல, பேசலவங்க. எங்களுக்கு பக்தியை கொடுங்க, எங்களுக்கு மோட்சத்தை கொடுங்க, அந்த 2 வேர்டை மட்டும் அவங்க யூஸே பண்ணல பாருங்க. உங்களுடைய பக்தர்கள் இப்படி பௌதிகாசைகள் விருப்பப்பட மாட்டார்கள், அப்ப நீ யாருப்பா அப்படின்னு பகவான் கேட்டிருந்தேன். இவங்க மூஞ்சத்துக்கு எங்க வச்சிருப்பாங்க? இப்படி உன்னத அனைத்து ஜீவராசும் உன்னத ஆனந்தத்தை தரக்கூடியவர். இப்படி எல்லாம் அவங்க முகஸ்துதி பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். உண்மையான லட்சியத்தை அடைவதற்காக இந்த ஆக்சுவலா பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட உண்மையான லட்சியமே என்ன, பகவானே உங்களுடைய லோகத்துக்கு போறதுதான். சோ உங்களுடைய லோகத்துக்கு போகக்கூடிய அந்த பக்தர்கள் திரும்ப இந்த ஜட லோகத்துக்கு வரதுக்கு அவங்க விருப்பமே பண்றது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை அவங்க அந்த லோகத்துல இருக்காங்க. ஆனா ஏன் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? அதே போல இங்க அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகவானே 3 உலகங்களுக்கும் வடிவமே நீங்க தான். ஏன்னா பகவான் தான் என்ன விராட் ரூபத்துல நம்ம பார்த்தோம். விராட் ரூபத்துல அனைத்து லோகம் பகவானுடைய அங்கமா. சோ மரம் செடி கொடிகள்ல இருந்து, மலைகள்ல இருந்து, நதிகள்ல இருந்து, சமுதிரத்திற்கு எல்லாமே பகவானுடைய ஒவ்வொரு அங்கத்துல இருந்து உருவானதுதான். தேவர்கள்ல இருந்து எல்லா மனிதர்கள்ல இருந்து எல்லாமே என்ன பகவானுடைய ஒவ்வொரு அந்த விராட் ரூப அங்கத்துல இருந்து உருவானது. அதுதான் இங்க சொல்லிட்டு இருக்கோம். அனைத்து லோகங்களுக்கும் தந்தை நீங்கதான். நீங்கதான் வாமன அவதாரம் ரூபத்துல இந்த 3 லோகத்தையும் ரட்சிச்சிங்க. அதே போல நரசிம்ம தேவர் நீங்கதான் என்ன பேரழகு மிக்கவரா இருந்தீங்க. சோ மனிதர்கள், தைத்தியர்கள், தானவர்கள் உட்பட அனைவருக்கும் சக்தியை கொடுக்கறதே நீங்க தான். சோ சில டைம்ல அசுரர்கள் என்ன பண்றாங்க, கொஞ்சம் சக்தி வாய்ந்தவர்களா ஆகுறாங்க. அப்ப அவங்க செய்யற தவறுக்கு அவங்கள நீங்க தண்டிக்கிறீங்க. அதாவது நான் இப்ப சொன்னேன் இல்லையா, எப்படி ஒரு அம்மா மற்ற குழந்தைகளை ஒரு குழந்தை இம்சை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்கள 2 அடி போட்டு அமைதியாயிரு அப்படின்ட்டு 2 கொடுப்பாங்க இல்லையா, அது போல அவங்கள தண்டிச்சு என்ன பண்றீங்க, மற்றவங்களை காப்பாத்துறீங்க. நீங்க அதனால நிறைய அவதாரம் எடுத்திருக்கீங்க. வாமன அவதாரம் எடுத்திருக்கீங்க, ராம அவதாரம் எடுத்திருக்கீங்க, கிருஷ்ண அவதாரம் எடுத்திருக்கீங்க. ஏன் மிருகமா சில நேரத்துல நீங்க வராகரா எடுத்திருக்கீங்க. சோ சில நேரங்கள்ல நரசிம்மரா எடுத்திருக்கீங்க, சில நேரங்கள்ல நீங்க பகவான் அயக்ரீவரா வர்றீங்க. சோ அதே போல நீர்வாழ் ஜீவராசிகளா மச்ச அவதாரம் எடுத்திருக்கீங்க, கூர்ம அவதாரம் எடுத்திருக்கீங்க. இப்படி எத்தனையோ ரூபங்கள், எண்ணில் அடங்காத ரூபங்கள் எடுத்து அனைவருக்கிட்ட இருந்தும், அதாவது அசுரர்கள், தானவர்கள் இவங்களெல்லாம் தண்டிக்கிறதோட பக்தர்களும் நீங்க காப்பாத்துறீங்க. இப்ப என்ன ஆச்சு தெரியுங்களா, இப்ப ஒரு பெரிய அசுரன் வந்திருக்கான். அதாவது ரிதாசூரன். அவனை தயவு செஞ்சு கொண்டுடுங்க. ஓகேங்களா? இப்ப அவனுக்காக இன்னொரு அவதாரம் எடுத்து அவனை கொண்டுடுங்க. இப்ப புரியுதுங்களா? இவ்வளவு நேரம் இவங்க ஸ்துதி பண்ணது என்ன, நான் சொன்னேன் இல்லையா, சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு, கரெக்ட் தான், அவங்க நம்மளுடைய ரட்சிக்கிற பிரதிநிதிகள் தான். அதுக்கு நான் அவங்களை கூப்பிட்டு ஒண்ணும் இல்லாத இந்த குசுவை அடிச்சுட்டு போங்களேன், எங்க வீட்டுல 2 கற்பம் அதையும் அடிச்சுட்டு போங்களேன்னா எப்படி இருக்கும்? அதே வேலையதான் இப்ப இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னா சகாம பக்தர்கள், அகாம பக்தர். ஸோ சகாம பக்தர்கள் என்ன அப்படின்னா பலனை எதிர்பார்த்து பக்தி செய்யக்கூடியவர்கள் சகாம பக்தர். பலனை எதிர்பார்ப்பாங்க. இப்ப இந்த தேவர்கள் எல்லாமே என்ன சகாம பக்தர்கள், ஏன்னா பலனை எதிர்பார்க்கறாங்க. அவங்களுக்கான தேவை ஒன்லி இப்ப அவங்களுக்கு விருதாசுரனை கொண்டு அவங்களுடைய ராஜ்யத்தை மீட்டி இவங்களுக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு.
சோ இதுதான் சகாம பக்தர் இவங்கெல்லாம். சோ அதே அகாம பக்தர்கள்னா யாரு அப்படின்னா அவங்க வந்து தூய பக்தர். அவங்க வந்து கேட்கக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு தேவை வெறும் பகவான் மாத்திரம்தான். பகவானே எங்களுக்கு நீங்க தான் வேணும், உங்களை தவிர வேற எதுவும் வேண்டாம் எங்க அப்படின்னுட்டு அவங்க கேட்கறதே பகவானை தான். இந்த பௌதிகத்துல எதை கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தீர்த்து சொல்லிடுவாங்க. ஏன்னா சுத்த பக்தர்கள் இந்த பௌதிகமான விஷயங்கள் எதுவுமே தேவையில்லை. அவங்களுக்கு தேவை பகவான் மாத்திரம்தான். அதனாலதான் அவங்க யாருமே இந்த லோகத்துல இந்த பௌதிக உலகத்துல இருக்கிறது இல்லை. எல்லாருமே கோலோக பிருந்தாவனத்துக்கு போயிடுறாங்க. சரிங்களா? இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தேவர்கள் என்ன, பக்தர்கள் எப்படியாப்பட்டவர்கள். ஓகே, அடுத்தது நீங்களாம் என்ன, பரம ரக்ஷகர், நீங்களே பரமபிதா, பவித்திரமானவர் பகவானே. நாங்கள் அனைவரும் உங்களுடைய தாமரை திருவிழிய சரணடைஞ்ச ஆத்மாக்கள். நீங்க என்ன பண்ணுங்க, எப்பவுமே உங்களுடைய பாதுகாப்பை எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நாங்களே இப்ப உங்களுடைய பாதத்துல சரணடைஞ்சிருக்கோமே, பிணைஞ்சிட்டோம். எங்களுக்கு அருள் கூர்ந்து ஒரு அவதாரம் எடுத்து எங்களை காத்தருளுங்க. ஸோ நித்திய சேவகர்கள் பக்தர்களை திருப்திப்படுத்துறது தானே உங்களுடைய உங்களுக்கு அப்பதானே சந்தோஷமே கிடைக்கும். ஸோ எங்ககிட்ட கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க. இரக்கம் காட்டி ரொம்ப அன்பா எப்படியெல்லாம் பேசணுமோ அப்படியெல்லாம் ரொம்ப அன்பா பேசிட்டு இருக்காங்க தேவர்கள். எவ்வளவு ஒரு இனிமையா பேசுறாங்க பாருங்க, ரொம்ப பாசமா அப்படியே புன்முறுவலோட அப்படியே பேசிட்டு இருக்காங்க. பகவான் அப்படியே சிரிச்சு பார்த்துட்டு இருக்காரு, என்னெல்லாம் பேசுறாங்கப்பா அப்படின்னுட்டு. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மா அவர் தான் இருக்காரு. அவங்க மனசுல என்ன இருக்கு, எதை மறைச்சுண்டு இதை பேசிட்டு இருக்காங்க பகவானுக்கு தெரியாதா என்ன? தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணீங்க, அந்த விருத்தாசுரன் இப்ப எங்களுக்கு இம்சை கொடுத்துட்டு இருக்கோம், தயவு செஞ்சு எங்களை அவங்ககிட்ட இருந்து விடுவிச்சிடுங்க, அவனை கொண்டுடுங்க. ஏன்னா பிரம்மதேவர் அவர் தான் தேவர்களுக்கெல்லாம் தந்தை. ஸோ அந்த பிரம்மதேவரே சிருஷ்டிச்சது யாரு அப்படின்னா மகாவிஷ்ணு தான். ஏன்னா மகாவிஷ்ணு தான் பிரம்மதேவருடைய தந்தை. அப்பனா பிரம்மதேவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் தந்தை, மூல தந்தை யாரு அப்படின்னா மகாவிஷ்ணு தான். அதனாலதான் இங்க அவரை நீங்க தான் தந்தையா இருந்து எங்களை காப்பாற்றணும். ஆக மொத்தத்துல இப்போதைக்கு என்ன பண்ணணும், நீங்க அந்த விருத்தாசுரனும் அவதாரம் வந்து நம்ம கும்பிடுங்க, முடிஞ்சு போச்சு. எப்படி பகவானே ஒரு சிறு நெருப்பு பொறி என்ன ஆகுது, ஒரு நெருப்பு தகதகான்னு எழுந்துட்டு இருக்கு, அந்த எரிஞ்சிட்டு இருக்க நெருப்புல இருந்து ஒரு நெருப்பு பொறி வெளியே வருது. வெளியே வந்து விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும், கொஞ்ச நேரத்துல இப்ப அது எங்கேயாவது ஈரத்திலேயோ இதுல சேர்த்துலயோ விழுந்துச்சுன்னா அது டக்குன்னு அணைஞ்சிடும். அந்த நெருப்பு பொறி நெருப்புல இருந்து வெளியே வந்து ஒரு பஞ்சு மேல பட்டுச்சுன்னா என்ன ஆகும், இன்னும் தகதகான்னு அந்த பக்கம் இன்னொரு பக்கமும் எரிய ஆரம்பிக்கும் இல்லையா? சோ அது போல நீங்க அப்படி ஒரு பயங்கரமான நெருப்பு போன்றவர். சோ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன நெருப்பால இன்னொரு நெருப்பையே உருவாக்க முடியும் எவ்வளவு ஒரு பஞ்சு மேல பட்டுச்சுன்னா. அது போல இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, எங்களை காப்பாத்துங்க. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை தேவை அனைத்தும் உங்ககிட்டதான் நாங்க கேட்க முடியும், வேற யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? நீங்க தானே பூரணமானவர், நீங்க தானே முழுமுதல் கடவுள், உங்ககிட்ட தானே நாங்க எடுத்து சொல்ல முடியும். சோ நாங்க சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க தானே பிரபஞ்ச தோற்றத்தின் மூல காரணம். சோ பகவானே நீங்க தான் இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்கு காரணம், நீங்க தான் ரட்சிக்கிறதும் நீங்க தான், ஆழிக்கிறதும் நீங்க தான். சோ அதனால உங்களுக்கு தெரியாத விஷயம்னு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட இருந்துதான் இந்த ஜட மற்றும் ஆன்மீக சக்திகள் அனைத்துமே வெளியே வந்தது. அதனால நீங்க எப்போனாலும் நீங்க வந்து லீலைகள் செஞ்சுட்டே இருப்பீங்க. நீங்களே பரம பிரம்மமா இருக்கக்கூடியவர். அதனால நீங்க என்ன பண்ணுங்க,
ஏன்னா இவ்வளவு நேரம் அவங்க சொன்னாங்க இல்லையா, நீங்க பல்வேறு உடல்களை எடுத்துட்டு நிறைய அவதாரம் எடுத்துட்டு அசுரர்கிட்ட இருந்து தானவர்கிட்ட இருந்து பக்தர்களை காப்பாற்றக்கூடியவர்கள், அனைத்து காரணங்களுக்கும் மூல காரணமானவர். அப்படியாப்பட்ட ஆதி மூல பொருள் நீங்க தான். அனைத்து செயல்களுக்கும் சாட்சியா இருக்கக்கூடியவர் நீங்க தான். நீங்க அப்படியே ஆகாயம் போல பறந்து இருக்கக்கூடியவர். யாராலையும் உங்களை தொடவே முடியாது சுவாமி. பரபிரம்மமா இருக்கக்கூடியவர், பரமாத்மாவா இருக்கக்கூடியவர், அனைத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடியவர். உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இப்போதைக்கு எங்களை காப்பாத்துங்க. அவங்க முதல்ல இப்ப டெம்பரவரியா என்ன தேவையோ அதுதான் இப்ப அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. பகவானே நீங்க என்ன சர்வஜர், எல்லா பௌதிக தொல்லைகளில் இருந்து விடுதலை அளிக்கக்கூடியவர் நீங்க. சோ அப்படியாப்பட்ட உங்களுடைய தாமரை பாதத்தை நாங்க சரணடைஞ்சிருக்கோம். அனைத்தும் அறிந்தவரான பரம ஆத்மா நீங்க. நீங்களே பரம ஆன்மீக குரு. உங்களுடைய பத்ம பாதத்துல நாங்க தஞ்சம் அடைஞ்சிருக்கோம். தயவு கூர்ந்து எங்களுடைய தற்போதைய துன்பம் பாருங்க, டெம்பரவரி தற்போதைய துன்பம், அதுதான் அவங்க சொல்றாரு. இந்த தற்போதைய துன்பத்தை அகற்றி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. நாங்கெல்லாம் இப்ப உங்களுடைய தாமரை திருவடியில சரணடைஞ்சிருக்கோம் இல்ல, அதனால. ஏன்னா உங்களுடைய பாதம் தானே பக்தர்களுக்கெல்லாம் அடைக்கலம். அதனால இந்த இந்த ஜட உலக துன்பத்திலிருந்து எங்களை காப்பாத்துறது உங்களுடைய பொறுப்பு தானே சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆகவே பகவானே திரும்ப திரும்ப பாருங்க, அவங்க எதுக்கு வந்துட்டு இருக்க, திரும்ப திரும்ப அதே பாயிண்ட் அவங்க ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் சொல்லிட்டே இருக்காங்க. பரம ஆளுநரான பகவானே ஸ்ரீ கிருஷ்ணரே, தயவு கூர்ந்து அந்த பயங்கரமான அசுரனா இருக்கா இல்லையா, அந்த விருத்தாசுரன், அவனை அழிச்சிடுங்க. அவன் அந்த துவஷ்டா அவனுடைய மகனா அந்த யஜ்ஞத்துல இருந்து வெளியே வந்திருக்கான். அது அவன் என்ன பறக்கும்போது குழந்தையாலாம் பிறக்கல, வரும்போதே என்ன அவ்வளவு பெரிய பெரிய ரூபம் எடுத்துட்டு பயங்கரமான அசுர சக்தியோட வெளியே வந்திருக்கான். அதனால எங்களுடைய அனைத்து ஆயுதங்கள் உபகரணங்கள் எல்லாத்தையும், எங்களுடைய செல்வம் எல்லாம் பலம் எல்லாத்தையும் அவன் விழுங்கிட்டான். அதாவது குழந்தைங்க போய் அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்ப்பா, அவன் என்னுடைய பென்சில் திருடிட்டான், எனக்கு அதை வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. அதே போல இப்ப போய் மகாவிஷ்ணு கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் எல்லாத்தையும் விழுங்கிட்டான், எங்களோட ஆயுதங்கள் எல்லாம் விழுங்கிட்டான். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு எங்களுக்கு அவனை கொண்டுட்டு எங்களுக்கு என்னுடைய ராஜ்யத்தை கொடுத்துருங்க. ஓ பகவானே, பவித்திரமானவரே, நீங்கள் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கக்கூடியவர். பந்தாத்மாக்கள் எல்லோருடைய செயல்கள் அசைவுகள் எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அப்ப என்ன, இப்போ இந்திரனுடைய செயலை பத்தி தெரியாதா என்ன பகவானுக்கு? நீங்கதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பரம புருஷர். உங்களுடைய கீர்த்தி பிரகாசமானது, சந்தோஷத்தை தரக்கூடியது. நீங்கள் தான் அனைத்துக்கும் ஆரம்பம். உங்களுடைய ஆரம்பம், உங்களுக்குன்னு ஆரம்பம் எதுவும் கிடையாது. ஏன்னா எங்களெல்லாம் சிருஷ்டிச்சது நீங்க தான், ஆனா உங்களுக்குன்னு ஒரு தனி சிருஷ்டி கிடையாது. நீங்க என்ன, உண்மையுள்ள ஒரு தூய பக்தர்களால் சுலபமாக அடையக்கூடியவர். அப்ப பகவான் திருப்பி கேட்டிருந்தா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அப்ப நீங்கெல்லாம் தூய பக்தர்கள் இல்லையாப்பா அப்படின்னு. பகவான் நீங்க சொல்றதுக்கெல்லாம் அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, சொல்லு சொல்லு, என்னென்ன சொல்லணுமோ சொல்லுப்பா அப்படின்னு. தூய பக்தர்களால மாத்திரம் அவங்கள புரிஞ்சுக்க முடியும். இப்படிப்பட்ட பந்தாத்மாக்களால பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் இந்த ஜட உலகத்துல சுத்தனாலும் அவங்களால உங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. சுத்த பக்தர்களால மாத்திரம்தான் பகவானே உங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய தாமரை திருவிழா தஞ்சம் அடைஞ்சிருக்கும்.
சோ உங்களுடைய தாமரை திருவிழா தஞ்சம் அடைஞ்சா மிக உயர்ந்த வெற்றியை அவங்க வந்து அடைவாங்க. சோ அப்படியாப்பட்ட உங்களுடைய தாமரை திருவடிக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இன்னும் லாஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் தான் சொல்லி முடிச்சுடுறேன்.